கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் உங்கள் மத்தியிலே என்னை கொண்டு வந்ததுக்கு ஆண்டவருக்கு முதலாவது நன்றியை தெரிவிக்கிறேன். அருமையான பாஸ்டர் பென்னி அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் சபையார் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு என்னோடு பேசுவாராக. எல்லாரும் வாஞ்சியோடு தாகத்தோடு நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக உங்களோடு பேசுவார். பேசுகிற தெய்வம் நம்முடைய தெய்வம். ஆகவே இந்த நாளில் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகளை நீங்கள் எழுத முடிஞ்சவங்க எழுதி வைங்க. எழுதி வைத்து அபியாசிக்க வேண்டும். நம்ம ஒவ்வொரு நாளும் வார்த்தையை கேட்குறோம், அதை எழுதும்போது இன்னும் நம்ம மனதில் அதிகமாக பதியும். இந்த நாளில் நான் ஜெபித்த போது எனக்கு கொடுத்த வார்த்தை, ஜனங்க மத்தியில் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், நான் அபியாசிக்கிற அதை குறித்து பேசும்படியாக கர்த்தர் என்னோடு பேசினார். ஆகவே அதை மாத்திரம் உங்களிடத்தில் சொல்லி நாம் ஜெபிக்க விரும்புகிறேன். அதாவது முதலாவதாக நம்முடைய விசுவாசியின் அதிகாரம் என்ற தலைப்பில் நாவின் அதிகாரம், விசுவாச அறிக்கை, இது ரெண்டை பற்றி தான் பேச போகிறேன். விசுவாச அறிக்கைனாக்கா நாவின் அதிகாரத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஆகவே அதை மட்டும் கொஞ்சம் டச் பண்ணிவிட்டு மற்ற காரியங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் பல மாற்றங்களை வேண்டுமென்று விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். இப்போ இருக்கிற வாழ்க்கையை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும், இன்றைக்கி இருக்கிற அந்த வீட்டை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், பொருளாதார தேவைகள் இன்றைக்கி இருக்கிறத காட்டிலும் இன்னும் கொஞ்சம் கூட இருந்தாக்கா இன்னும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். அப்படிப்பட்ட வெற்றி வாழ்க்கை வேண்டுமென்றால், வெற்றி வாழ்க்கைக்கு முதல் படியாக ஆவிக்குரிய ஜீவியத்தில் உயர வேண்டும். உயர உயர உங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தருவார். உயர்வான வாழ்க்கை உண்டாக வார்த்தை மூலம் நீங்கள் சீர்படுத்த முடியும். என்னென்னது சரியில்லாமல் இருக்கோ அதெல்லாம் சீர்படுத்தணுன்னாக்கா உங்கள் வாயின் வார்த்தை, உங்கள் வாயின் வார்த்தை நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, என்ன மாதிரி சொல்கிறீங்க, என்ன பேசுகிறீங்க என்பது மிக மிக முக்கியம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம் வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஆதியாகமம் முதலாவது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் எப்படியாக சொல்கிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆமென். பாருங்க, இந்த வசனம் சொல்கிறது பூமியானது ஒழுங்கின்மை இருந்துச்சு, வெறுமை இருந்துச்சு, இருள் இருந்துச்சு, ஆவியானவர் இருக்கிறார். ஆனால் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று பேசும்போது அந்த காரியங்கள் நடைபெற்றது. வெளிச்சம் உண்டானது, எல்லாம் சீர்படுத்தப்பட்டது. ஆக நீங்களும் நானும் பேசாமல் ஒன்றும் நடக்காது. நம்ம சூழ்நிலையை பார்த்து பேசணும், ஒவ்வொரு காரியங்களை பார்த்து பேசணும். ஆகவே நீங்கள் நானும் பேசும்படியாக வார்த்தையை வசனத்தை பேசணும். சொந்த வார்த்தையை பேசுறதில்ல, அவர் கொடுத்திருக்கிற வார்த்தையை எடுத்து நானும் நீங்களும் பேச வேண்டும். பல விசுவாசிகள் பல வருஷமாக விசுவாச வாழ்க்கையில் இருந்தும் ஜெயமுள்ள வார்த்தையை பேசாதனால அவங்க ஜெயத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தர் நல்லவர், அவர் ஜெயத்தை கொடுக்கிறவர். ஒரு நாள் அவரை அண்டிக் கொள்கிறவங்க ஒரு நாள் வெக்கப்பட்டு போனதில்லை, அதை ருசிச்சிருக்கோம். அதனால் அவங்க முன்னாடி சொல்கிறேன். ஆகவே அவரை நம்புகிறவர்கள் வர வர விருத்தியாவது அவருடைய விருப்பம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகவே வாயின் வார்த்தை மிக மிக முக்கியம். சரியானதை பேச வேண்டும், பிரயோகிக்க வேண்டும் என்று வேதம் திட்டமும் தெளிவாக நமக்கு சொல்கிறது. எப்படி புவியீர்ப்பு சக்தி வேலை செய்தோ
ஒரு பாலை மேலே போட்டோம்னா புவியீர்ப்பு சக்தி கீழே வந்துடும். அதுபோல் நீங்கள் நம்பினாலும் நம்பலினாலும் புவியீர்ப்பு சக்தி வேலை செய்யும். புவியீர்ப்பு சக்தி கட்டாயம் வேலை செய்யும். அதே போல் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் அது வேலை செய்யும். அது நிச்சயமாக நிறைவேறும். அதனால் நீங்களும் நானும் நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். மனிதனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் பவர்ஃபுல் வெப்பன் போட்டிருக்கு. பவர்ஃபுல் வெப்பன். அது எல்லாவற்றையும், அதாவது நாவு தான் வாயினுடைய வார்த்தையை குறித்து ஒவ்வொரு நாளும் பயிற்சி எடுக்க வேண்டும். இந்த பவர்ஃபுல் வெப்பனை சரியாக பிரயோகிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கிட்டோம்னாக்கா எங்கேயோ தயார் பண்ணுறாங்க. எங்கேயோ தயார் பண்ணி போல ஊண்டி வயர் மூலமாக இங்கே வரைக்கும் வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த ஃபேன் ஓடுது, மைக்கு, ஏசி, என்னென்ன வேணும், நிறைய நன்மை இருக்குது. நிறைய நன்மைகளை அனுபவிக்கிறோம் எலக்ட்ரிசிட்டியில். ஆனால் இதை தவறாக பயன்படுத்தினால் என்னாகும்? அவ்வளோதான், ஆள் காலி. பெரியவருங்க அவருக்கு தெரியாதுங்க, அவருக்கு தெரியாமல் தொட்டாருங்க, அப்போவும் அதுதான். சின்ன பையங்க அவர் தம்பிக்கு தெரியாது அப்படின்னா அவருக்கு அதுதான். அதே போல் அந்த எலக்ட்ரிக்கலில் பெரிய இன்ஜினியர் பிஹெச்டி வாங்கினவர் அவரும் தவறாக தொட்டாக்க என்னாகும்? அவருக்கும் அதுதான். ஆகவே இந்த வார்த்தை ரொம்ப முக்கியங்க. வார்த்தையை நீங்கள் எப்படி பிரயோகிக்கிறீங்க? ஒரு நாளும் எந்த சூழ்நிலையிலும் தவறாக நீங்கள் நானும் பேசக்கூடாது. வாயின் வார்த்தையை குறித்து நம்ம பயிற்சி எடுக்கணும். நீங்கள் யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனம். நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயில் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரர், இப்படி இருக்கலாகாது. ஆமென். பாருங்க, இந்த நாவு குறித்து ஒரு அதிகாரமே இருக்கு. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு 30 வருஷம் வாழ்ந்த அவருடைய சகோதரர் யாக்கோப்பு ஆண்டவரை குறித்து நல்லா அறிந்தவர். அவர் எப்படி பேசுவார், என்ன செய்வார் என்று அனைத்தையும் அறிந்தவர். அவர் எழுதுறாரு, நாவை அடக்க ஒரு மனிதனாலும் கூடாது என்று அவர் சொல்றதை பார்க்குறோம். அப்போ எப்படி கூடும் அப்படின்னாக்கா, நீங்கள் அந்த வசனத்தில் 2வது வசனத்தை வாசிங்களேன். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களை தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். ஆமென். இங்க பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது பூரண புருஷன் யாருனாக்கா சொல் தவறாதவன். அப்படின்னாக்கா கொடுக்கல் வாங்கல கரெக்டாக கொடுத்துருவாரியா அப்படின்ற அர்த்தம் கிடையாது. இங்கே சொல்லப்பட்டிருக்க அர்த்தம் என்னன்னாக்கா, வார்த்தையை வசனத்தை பேசுகிறவர், வார்த்தைக்கும் வசனத்துக்கு எதிராக பேசாதவர் அப்படின்னு அர்த்தம். ஆக நீங்கள் சொல் தவறாதவர்கள் என்றால் சத்தியத்தை பேசுகிறவர்களாக இருக்கணும். சத்தியத்தின்படி நீங்கள் பேசணும். சத்தியம் இல்லாததை பேசக்கூடாது என்று அர்த்தம். அதனால தான் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் நானும் சொல் தவறாதவர்களாக இருக்க வேண்டும், வசனத்தையும் வார்த்தையும் பேச வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, கப்பல்களை பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாக இருந்தும் கடுங்காற்றுக்களால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கிற இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். இந்த நாவுனால நீங்கள் எங்கே போகணுமோ, உங்களுடைய டெஸ்டினிக்கு நீங்கள் போகணுன்னாக்கா இந்த நாவு ரொம்ப முக்கியங்க. கப்பல்
பெரிய டன் கணக்காக அது வெயிட்டை வச்சுட்டு போகுது. அந்த கப்பலை இயக்குறது இன்ஜின் இயக்குது. ஆனால் நானும் நீங்களும் அதற்கு ஒப்பாக பேசும்போது நம்மை இயக்கிறது விசுவாசம். நம்மை இயக்கிறது விசுவாசம். நம்முடைய திசை திருப்பி கரெக்டான இடத்துக்கு போகக்கூடிய உதவி செய்கிறது நாவு. ஆகவே நானும் நீங்களும் நாவை குறித்து மிகுந்த ஜாக்கிரதையாக பேச வேண்டும். பாஸ்டர் ஜோசப் பாலசன் சொல்லுவார், எப்போதும் எங்களுக்கு சொல்லுவார். என்ன சொல்லுவார்னாக்கா, ஒரு வார்த்தை பேசும்போது இது விசுவாசத்தை கொண்டு வருமா அப்படின்னு யோசிக்கணும்னுவார். இது உண்மைதானா, நான் உண்மையை தான் பேசுகிறோமா, அல்லது மூன்றாவது யோசிக்கணும், இந்த வார்த்தை பேசுகிற பக்தி விருத்தி உண்டாகுமா என்று இந்த 3 காரியங்களை நீங்கள் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுங்கன்னு சொல்லுவார். ஆகவே நீங்கள் இதை யோசிக்கும்போது நம்ம சரியான வார்த்தைகளை நம்ம பேசுகிறவர்களாக இருப்போம். நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயில் சக்கரத்தையும் கொளுத்து விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாமா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, சகலவிதமான மிருகங்களும் பறவைகளும் ஊரும் பிராணிகளும் நீர்வாழும் சந்துக்களும் ஆகியவைகள் எல்லா சுவாபமும் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்படுவதும் உண்டு. இதெல்லாம் அடக்க முடியும். இப்போ சர்க்கஸில் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய மிருகங்களை அவங்க அடக்குறாங்க. இப்போ சர்க்கஸில் மிருகங்கள் இல்லை, ஆனால் முன்னாடி நாம் பார்த்துருக்குறோம் பெரிய பெரிய யானைகள்லாம் சைக்கிள் ஓட்டம், அந்த மாதிரிலாம் பார்த்துருக்குறோம் அந்த நாட்களில். இப்போ இல்லை. ஆக எல்லாத்தையும் அடக்க முடியுங்க. பறவை, அது பறவையெல்லாம் பல காரியங்களை செய்யுது, அதெல்லாம் பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளது, சாவுக்கு எதுவானது, விஷம் நிறைந்தது என்று யாக்கோபு சொல்கிறார். அப்போ என்ன செய்யணும்? இதை பழக்குவிக்கணும், இதை பழக்குவிக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணணும். எல்லாத்தையும் பேசிடக்கூடாது. சிந்தையில் வர்றது எல்லாத்தையும் பேசக்கூடாது. ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான காரியங்கள் உங்கள் சிந்தையில் வரும். ஆனால் நீங்கள் அதை எல்லாத்தையும் பேசிடக்கூடாது. சோர்வான காரியங்கள் வரலாம், கசப்பானது இருக்கலாம், பல காரியங்கள் வரலாம். ஆனால் அதை பேசாமல் நீங்கள் ஜீவனை மாத்திரம் பேசணும், அதாவது வார்த்தையை மாத்திரம் பேசணும். அப்போ தப்பிச்சிங்க. சிந்தையில் வர்றதுனால நீங்கள் ஒன்றும் இல்லை, பெருச காரியம் கிடையாது. ஆனால் அதை வாயில் பேசுனீங்கனாக்கா அதை ஆமோதிக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வச்சுங்களேன், ஒரு வியாதியோ ஏதோ ஒன்று, ஒரு கஷ்டம், அதை நீங்கள் அதிகமாக நீங்கள் பேசுனீங்கன்னா, அந்த பிரச்சனையை அதிகமாக நீங்கள் பேசுனீங்கனாக்கா அதை நீங்கள் பெருசுப்படுத்துறீங்க. அதே சமயத்தில் வார்த்தை உங்களை குறித்து என்ன சொல்லியிருக்கிறதோ அதை நீங்கள் பேசும்போது, நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தை பேசும் பொழுது கட்டாயமாக நீங்கள் வெற்றியை பெறுவீங்க, ஜெயத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அதனால தான் நீங்கள் நானும் வாயின் வார்த்தை மிக தெளிவாக தேவையானதை பேச வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. யாக்கோப்பு 1:26 சொல்லுது, நாவை அடக்காமல் தேவ பக்தி உள்ளவனாக இருக்க முடியாது. நீங்கள் நானும் தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்கணும்னாக்கா நாவை அடக்கணும். எல்லாம் இஷ்டத்துக்கு பேசிடக்கூடாது, வாயில் வர்றதெல்லாம் பேசிடக்கூடாது என்பதை இந்த வசனம் சொல்லுது. அது மாத்திரம் இல்லை, நீதிமான், அதாவது நீதிமொழிகளில் போட்டிருக்கு 11:12, புத்திமான் தன் வாயை அடக்குகிறான். அது மாத்திரம் இல்லை, அதே நீதிமொழிகளில் 13:2-3, மனுஷன் தன் வாயின் பலத்தினால் நன்மையை புசிப்பான், துரோகிகள் ஆத்மாவோ கொடுமையை புசிக்கும். தன் வாயை காக்கிறவன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவன் கலக்கமடைவான் என்று வேதம் சொல்லுது. ஆக உங்கள் வாயின் மூலமாக நல்ல வார்த்தைகளை பேசுனீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும், நன்மை உண்டாகும், நீங்கள் செழிப்பாக இருப்பீங்க. நல்லா இருக்க வேண்டும் என்றால் உங்கள் வாயின் வார்த்தை மிக மிக முக்கியம். அது மாத்திரம் இல்லை, உங்கள் வாயை காக்கிறவன் பிராணனை காத்துக்கிறானா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நீங்கள் நானும் இந்த வாயின் வார்த்தை குறித்து மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆதி மனிதன்
பாவம் செய்து தேவனோடு டிஸ்கனெக்ட் ஆயிட்டான். ஆனால் ஆண்டவராய் இயேசு இந்த பூமியில் வந்து பாடுபட்டு மரணம் உயிர்ப்பித்தல் மூலமாக உயிர்த்தெழுந்தல் மூலமாக நம்மை விடுதலையாக்கிட்டார். நம் விடுதலையான அந்த வார்த்தையில் பேசணும். புதிய ஏற்பாடு, புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக நீங்கள் நான் இருக்கிறோம். அதனால் நம்ம எப்போதும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை, பாசிட்டிவான நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். நல்ல வார்த்தை எங்கே இருக்குது? வசனத்தில் இருக்குது, வார்த்தையில் இருக்குது. உங்களுக்கு என்ன தேவை? வசனத்தில் இருக்குது. உங்கள்கிட்ட ஒரு வேளை ஒரு காரியம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வார்த்தையில் இருக்குது. இதை எடுத்து நாவில் வைத்து பேசும்போது அது உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். உபாகமம் 30:19. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் போதும். அது 19 அதிகாரத்தில் 19 வசனத்தில் வாசிக்கிறோம். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சியாக வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு அப்படின்னு சொல்கிறார். பாருங்க, கொஸ்டினும் கொடுத்துட்டு பதிலையும் கொடுத்துட்றாரு. என்ன தெரிந்து கொள்ளணுமா? ஜீவனை தெரிந்து கொள்ளணும். ஜீவனம் எங்கே இருக்குது அப்படின்னா வார்த்தையில் இருக்குது, வசனத்தில் இருக்குது. வார்த்தையில் அந்த ஜீவன் இருக்குது. அந்த ஜீவனை பேச வேண்டும். அதை பேசுவது, சொல்வது, அது விசுவாச அறிக்கை. விசுவாச அறிக்கை பண்ணும்போது மாத்திரமல்ல, அந்த விசுவாசத்தை அறிக்கையை பற்றி கொண்டு இருக்க எபிரேயருக்கு அவர் சொல்கிறார், அவங்களுக்கு சொல்கிறார். ஆக விசுவாச அறிக்கையை நீங்கள் நானும் உறுதியாக பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவர் நமக்கு இந்த விசுவாச அறிக்கை மூலமாக என்ன வைத்திருக்கிறார் என்பதை குறித்து ஒரு 4 காரியங்களை இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக, விசுவாச அறிக்கை என்பது நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அதை அறிக்கை செய்வது. நம்ம விசுவாசிக்கிறதை அறிக்கை செய்வது, பேசுவது. பேச பேச அதை அறிக்கை செய்ய நம்ம காதில் கேட்குறோம். அது இருதயத்தில் அது ரெக்கார்ட் ஆகும், இருதயத்தில் ஜீவனை கொண்டு வரும், பலப்படுத்தும். அதனால் வார்த்தையும் வசனத்தையும் இன்வெஸ்ட் பண்ணணும். எப்படி பொருளாதாரத்தில் பொருளையும் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி உங்கள் இருதயத்தில் வார்த்தையும் வசனத்தையும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அறிக்கை செய்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வசனமும் அது உங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிறீர்கள். ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது உங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிறது என்பதை மறக்கக்கூடாது. 2வது, விசுவாச அறிக்கை கல்வாரி மீட்பு நமக்கு என்ன செய்திருக்கிறது, எதை பெற்றிருக்கிறோம் என்பதை குறித்து பேசுகிறது. பாவங்களை மன்னித்து நம்மை நீதிமானாக்கிறது. தழும்புகளால் சுகமாயிருக்கிறோம், சாபங்களை முறித்திருக்கிறார் என்ற அறிக்கை செய்ய செய்ய அதன் மூலமாக உங்களுக்கு பலன் உண்டாகும். அதனால் நீங்கள் நானும் இந்த பூமிக்கு உப்பாக வெளிச்சமாக வைத்திருக்கிறார், மலை மேல் உள்ள பட்டணமாக நம்ம வைத்திருக்கிறார். அதெல்லாம் நம்ம அறிக்கை பண்ணணும். அது மாத்திரம் இல்லை, நான் கிறிஸ்துவுக்குள் என்னவாக இருக்கிறோம் என்பதை அறிக்கை செய்வது விசுவாச அறிக்கை. அதாவது நான் பிள்ளை, சுதந்திரவாளி, ராஜாக்கள், ஆசாரியர்கள், ஸ்தானாதிபதி, நிருபங்கள் என்று அநேக வார்த்தையினால் எனக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். ஆகவே முற்போக்கான அறிக்கை நீங்கள் செய்யும் பொழுது இந்த உலகத்தில், இந்த பிசாசுனுடைய கிரியை நிறைந்த உலகத்தில் நீங்கள் ஆளுகை செய்ய முடியும். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரோமர் 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின்
பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. பாவம் மரணம் என்ற ஒரு பிரமாணம் வேலை செய்யுது. அதிலிருந்து விடுதலை ஆக்கணுனாக்கா நீங்கள் இந்த விசுவாச அறிக்கையை நீங்கள் பேசும்போது, அறிக்கை செய்யும் பொழுது, முற்போக்காக நீங்கள் பேசும் பொழுது அதில் நீங்கள் விடுதலையாக்கப்படுகிறீர்கள். ஆகவே நீங்கள் நானும் இந்த ஜீவனுள்ள வசனத்தை வாயில் வைத்து பேச வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது. அது மாத்திரம் இல்லை, ரோமர் 9:10 உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆனாலும் திரும்ப அதை வாசிக்க விரும்புகிறேன். இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபெக்காள் கர்ப்பவதியான போது, ரோமர் 10:9-10 என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஆமென். ரட்சிப்புண்டாக என்ன செய்யணும்? வாயினாலே அறிக்கை பண்ண வேண்டும். முதல் காரியமா தான் வாயின் வார்த்தை. வாயில நீங்க அறிக்கை பண்ணும் பொழுது அது உண்டாகும். ரட்சிப்பு எப்படி வந்துச்சு? அறிக்கை செய்ததுனால வந்துச்சு. அதனால நீங்கள் நானும் வாயின் வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். வார்த்தையினாலே நீங்கள் நீதிமான் என்றும் அல்லது தவறான வார்த்தையினாலே குற்றவாளி என்றும் தீர்க்கப்படுகிறீர்கள். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். உங்கள் இருதயத்தில் என்ன இருக்கோ அதைத்தான் நீங்கள் பேசுவீங்க. மத்தேயு 12:34 அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 12:35 நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து பேசுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். ஆகவே நீங்கள் நானும் நம்ம இருதயம் நல்ல பொக்கிஷமாக இருக்கணுமா, நன்றாக இருக்கணுமா, நல்ல வார்த்தைகளை நீங்கள் சேர்த்து வைக்கணும், இருதயத்தில் இருக்கணும், அதை வாசிக்கணும், தியானிக்கணும், பேச வேண்டும். அப்படி பேச பேச உங்கள் இருதயம் வார்த்தையினால நிரம்பும், வல்லமையினால நிரம்பும். ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அந்த சூழ்நிலைக்கு எதிராக நின்று நீங்கள் அதை ஜெயிக்க முடியும். ஒரு கன் இருக்குனாக்கா அதில் புல்லட்லாம் அதில் இருக்கணும். அதில் ஃபுல் பண்ணி இருந்துச்சுனாக்கா நம்ம தைரியமாக அதை ஷூட் பண்ண முடியும், எதிராக இருக்கிற அந்த பிரச்சனையை முடிக்க முடியும். அதுபோல் உங்கள் இருதயத்தில் வார்த்தை வசனம் இருந்தால் நீங்கள் எல்லாவற்றிலையும் ஜெயிப்பீங்க, எல்லாவற்றிலையும் நன்றாக இருப்பீங்க. ஆகவே வார்த்தை வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை அறிந்து ஒவ்வொரு நாளும் உங்களை பற்றி பேசணும், அறிக்கை செய்யணும், காலையிலிருந்து சொல்லணும். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், நன்மையும் கிருபையும் நாள்தோறும் என்னை தொடரும் என்று சொல்லணும். ஒரு நாளும் சொல்லணும். சூழ்நிலை எப்படி இருக்கலாம், சூழ்நிலை மாறா இருந்தாலும் நீங்கள் சொல்லி பாருங்க, சொல்ல சொல்ல அது உண்டாகும், சொல்ல சொல்ல அது உங்களுக்கு நன்மை கொண்டு வரும். அதே சமயத்தில் அவ்விசுவாசமாக பேசினாக்கா அது குறித்து வேதம் சொல்லுது, பொல்லாத இருதயம் சொல்லுது. நல்ல இருதயம், பொல்லாத இருதயம், ரெண்டு இருதயம் இருக்கு. இந்த பொல்லாத இருதயம் எப்படின்னாக்கா அவ்விசுவாசமாய் பேசுவது. அவ்விசுவாசமாய் பேசுவது எப்படின்னாக்கா நம்ம எனக்கு இதெல்லாம் முடியாது, இது கூடாது, எங்களால் இது முடியாது, எங்கள் வருமானத்தில் இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு பேசுவது. ஆண்டவர் உங்களை ஐஸ்வர்ய சம்பனராக வைத்திருக்கிறார். நீங்கள் விசுவாசத்தில் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்தையும் நீங்கள் இந்த வார்த்தையின் மூலமாக அறிக்கை செய்யும் மூலமாக உங்களுக்கு பலனையும் கிருபைகளையும் தந்து ஆண்டவர் உயர்த்துவராக இருக்கிறார். ஆகவே நீங்கள் நானும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச வேண்டும் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது, சொல்கிறது. நம்ம எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 20 முதல் 24 வரை. அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது. சாரி, மன்னிக்கவும், 4
4:20. என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. ஆமென். பாருங்க, இதுல சொல்லப்பட்டிருக்கிறது, வார்த்தைகளை கவனி, வசனத்துக்கு செவிசாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடம்புக்கெல்லாம் ஆரோக்கியம். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வருகிறது. அதாவது சில வருஷங்களுக்கு முன்பாக அருமையான நம்முடைய தலைமை போதகர் அந்த அல்லேலியா டவர் கட்டும்போது அவங்க சேர்த்து வைத்த பணம் 10 வருஷமாக சேர்த்து வச்சது அது 8 லட்சம். 10 வருஷமாக சேர்த்தது 8 லட்சம். அந்த கமிட்டியில் நாங்கள் எல்லோரும் உட்காந்துருக்குறோம். இன்ஜினியர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட இது கட்டி முடிக்கிறதுக்கு கோடியில் சொல்கிறாங்க. 2.5 கோடி சொன்னாங்க. ஆனால் அன்னைக்கு பணம் நம்ம இல்லை. 10 வருஷமாக சேர்த்து 8 லட்சம், கோடிக்கு எப்படி விசுவாசிக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை. பாஸ்டர் போயிட்டு ஜெபம் பண்ணார். அவருக்கு வார்த்தை ஒன்று கிடச்சி, அதான் ரேமா வார்த்தை. கிடைச்ச உடனே அவர் சொன்னார், இந்த கட்டட வேலை முடிகிற வரைக்கும் எண்ணெய் வந்து கொண்டே இருக்கும் என்று 2 ராஜாக்கள் வசனம் இருக்குல்ல, அந்த வசனத்தை வைத்து சொன்னார். அவர் சொன்னார். அதுக்கப்புறம் ஆரம்பித்தோம் பாருங்கள், கடைசி வரைக்கும் முடிக்கும்போது 4.5 கோடி வெளியில் யாரும் தரலைங்க, விசுவாசிகள் மூலமாகவே கட்டப்பட்டது. அதை இன்னைக்கு நான் பார்க்குறேன். அது ஒரு அற்புதத்தின் கட்டடம். அங்கே பெரிய அன்னைக்கு அந்த கட்டும்போது நிறைய விசுவாசம்லாம் கிடையாது, நிறைய விசுவாசம் இல்லை. மொத்த ஸ்ட்ரென்த்து 600க்குள்ளே இருக்கும். அந்த அவ்வளோதான் ஸ்ட்ரென்த் இருந்துச்சு. இன்றைக்கி 3000க்கு மேலே இருக்கிறாங்க. அன்னைக்கு அவ்வளோதான் ஸ்ட்ரென்த்து. ஆனாலும் அந்த ஜனங்களை வைத்து ஆண்டவர் எப்படி செய்தார்னு ஆச்சரியமாக இருக்குது. அதை செய்து முடித்தார். அதே போல் பாஸ்டர் ஒரு 20 வருஷத்துக்கு முன்பாக அவர் காலில் பலவீனத்தினால வீட்டில் இருந்தார், எங்கேயும் ஊழியத்துக்கு போக முடியலை. அப்போ இருக்கும்போது நானும் ஒரு சகோதரனை கூட்டிகிட்டு நான் போய் அவருக்காக ஜெபம் பண்ண போனேன். அப்போ தூத்துக்குடி பாஸ்டர் வந்திருந்தார். அவங்க எல்லோரும் இருக்கிறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது சொல்கிறேன். எல்லோரும் இருந்தாங்க. அப்போ நாங்களும் ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். அப்போ சொன்னார் பாஸ்டர், எனக்கு இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும், தேஞ்சு போச்சு, இதில் நடக்கவே முடியாதுன்ட்டாங்க டாக்டரு. அவ்வளோதான், இந்த ஆப்ரேஷன் பண்ணாமல் நான் நடக்க முடியாது அப்படின்னு சொன்னார். நாங்கள் விசுவாசமாக ஜெபித்துட்டு வந்தோம். ஆண்டவர் யார் மூலமாக ஒரு வார்த்தை அவங்களுக்கு கொடுத்தார். உன்னுடைய எலும்புகளை பசும்புல் போல ஆக்குவேன் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. ஏசாயாவில் 66:14 நினைக்கிறேன். வாசித்து பாருங்கள். அந்த வசனம் கிடைக்கவும் அதை திரும்ப 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 வாசிக்க ஆரம்பித்தார். திரும்ப திரும்ப அறிக்கை பண்ண ஆரம்பித்தார். இன்னைக்கு கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த தேஞ்சதை ஒன்றும் மாற்றலை. அது நல்லா இன்றைக்கும் வேலை செய்யுது, கரெக்டாக இருக்கிறாரு. ஆகவே உங்களுக்கு பிரச்சனைனா வார்த்தையை பாருங்கள், வசனத்தை தேடுங்க, இதில் ஆராய்ங்க, எனக்குள்ள வார்த்தை எங்கே இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிங்க. கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு ஜீவன் உண்டாகும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க என்பதை மறந்து போகக்கூடாது. கடைசியாக ஏசாயா 55:8 முதல் 13 வரைக்கும் வாசிக்கலாம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து
விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆமென். பாருங்க, இந்த வசனத்தில் எப்படி ஆரம்பிக்குது? என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்றார். ஆனால் ஆண்டவர் நம்மை குறித்த திட்டங்கள் பெரிய திட்டமாக இருக்கு. பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். உங்களை அழைத்திருக்கிறார் என்றால் சும்மா அழைக்கலை. நீங்கள் நினைக்கிறத காட்டிலும் உங்களுக்கு நல்ல திட்டத்தை வச்சிருக்கிறாரு, நல்ல எதிர்காலத்தை வச்சிருக்கிறாரு. உங்கள் பிள்ளைங்க, உங்கள் குடும்பம் ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருடைய மகா பெரிய திட்டம். ஆனால் நம்ம பேசுறது, நம்ம நினைக்கிறது தவறாக நினைத்து அவர் திட்டத்துக்கு ஒத்து போகிறதில்ல. அதனால் ஆண்டவர் அங்கலாய்த்து சொல்கிறார், என் நினைவுகள் உன் நினைவு அல்ல, உங்கள் வழிகளும் என் வழியும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு, அப்போ இதை சரி பண்ணணுமே, என்ன செய்யலாம், இதை கரெக்ட் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லுது. அவர் சொல்கிறாரு, மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. அப்படின்னாக்கா, எப்படி மழை பெய்ந்து இந்த பூமியை நனைத்து எல்லாவற்றையும் செழிக்க செய்து ஆகாரத்தை கொடுப்பது எப்படியோ, அதுபோல நான் அனுப்பின மழை, அந்த நான் அனுப்புகிற அந்த பனி எப்படி விளைய செய்தோ அதே போல் என் வார்த்தை அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் நம்மை பற்றி சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வசனமும் நிச்சயமாக பலிக்கும். நிச்சயமாக அதை ஆசீர்வதிக்கப்படுவீங்க, நல்லா இருப்பீங்க. இந்த பூமியிலே, இந்த ஊர்லேயே நீங்கள் நல்லா இருக்குன்னு நீங்கள் தான். உங்களை பார்த்து அநேக ஜனங்கள் இங்கே வரணும், அப்படித்தான் உங்களை வச்சிருக்கிறார். அதனால் கீழே உள்ள வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கைகொட்டும். உங்களை பார்த்து அப்படிப்பட்ட ஒரு நிலை உண்டாகும். அடுத்த வசனம், முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாக இருக்கு. நீங்கள் தாங்க கீர்த்தி, நீங்கள் தாங்க ஆண்டவருக்கு ஒரு மகிமையான பாத்திரம். நீங்கள் தாங்க உயர்ந்த மனிதராக இந்த பூமியில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். கீர்த்தினாக்கா அவருக்கு பெருமையாக, அவருடைய ஸ்தானாதிபதிகளாக, அவருடைய மகிமையை பிரஸ்தாவப்படுத்தியவர்களாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் நானும் அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாக இருக்கணும். அது மாதிரி பேசணும், அது மாதிரி நம்ம சொல்லணும். நீங்கள் சொல்லி பாருங்கள், நிச்சயமாக நடக்கும். நீங்கள் பேச பேச அது கைகூடி வரும். ஒரு முறை நாங்கள் இந்த ஆலயத்தில் எல்லாம் முடிஞ்ச ஒரு தம்பி உட்காந்துருந்தேன். ஒரு காக்கி ட்ரௌசர் போட்டிருந்தேன், அழுக்கு ட்ரெஸ்ஸு, ஒரு காக்கி ஒரு வெள்ளை சட்டை போட்டிருந்தேன், அழுக்கு சட்டை போட்டிருந்தேன். ஒரு ஓரமாக உட்காந்துருந்தேன் அந்த தம்பி. அவன்கிட்ட பாஸ்டர் போகும்போது கேட்டார், தம்பி நீ என்ன படிக்கிற அப்படின்னு கேட்டார். நான் +2 படிக்கிறேன். வெரி குட், பரவாயில்ல. நீ என்ன ஆக விரும்புகிற அப்படின்னு கேட்டார். நான் ஐஏஎஸ் ஆகணையா அப்படின்னு சொன்னேன். அந்த தம்பி சொன்னோடனே நாங்கள் பார்த்துட்டு, சரி தம்பி நீ ஆண்டவரை பிடிச்சிக்க அப்படின்னு பார்த்து சொல்லிட்டு போனார். அன்னைக்கு அவனை பார்த்தா எந்த அறிகுறியும் இல்லை. ஆனால் அதே தம்பி இதே திண்டுக்கல்ல அந்த படித்து பாஸ் பண்ணி அவருடைய எத்தனையோ கலெக்டர் வந்திருந்தாங்க அவன் திருமணத்துக்கு, பாஸ்டர் நடத்தி வச்சாங்க. பாருங்கள்,
அவனுடைய டெஸ்டினியை அவன் உறுதியாக பிடிச்சிக்கிட்டான். ஆனால் அன்னைக்கு சூழ்நிலை ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்களும் நானும் அந்த காரியத்தை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை, ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருக்கும் போது கட்டாயம் நிறைவேறும். கட்டாயம் நீங்கள் ஜெயிப்பீங்க. நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஸ்தோத்திரம்ப்பா, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காருன்னா சக்சஸை கொடுத்துருக்கிறார், பவரை கொடுத்துருக்கிறார், லவ்வை கொடுத்துருக்கிறார். அவருடைய அன்பு அந்த வல்லமையோடு கூட உங்களை ஜெயிக்க வைக்கும். வல்லமையோடு எல்லா இடத்துலையும் நீங்கள் வெற்றி சிறப்பீங்க. அவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற உங்களை அவர் சமாதானத்தோடு நடத்துகிறார். அந்த சமாதானத்தோடு நடத்துகிறார். இளைப்பாறுதல், இளைப்பாறுதல் சமாதானத்தை இங்கே தான் வச்சிருக்கிறாரு, அவருடைய வார்த்தையில் வைத்திருக்கிறார். அதனால நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதனால் என்ன செய்யணும்? அதிகமாக அவரை தேடணுங்க, அதிகமாக அவர் அறிகிறையில் விருத்தி அடையணும். நீங்கள் எந்த பின்னணியில் எப்படி வேணாலும் வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். அப்படி ஆசீர்வதிக்கப்படலைன்னா உங்களை செக் பண்ணணும். உங்களை செக் பண்ணணும். என்ன காரியத்தில் சரியில்லை அப்படின்னு பார்த்து அதை சரிப்படுத்தணும். அப்படி சரிப்படுத்தும் பொழுது நீங்கள் கட்டாயமாக நீங்கள் அற்புதமாக ஆசீர்வாதமாக ஆண்டவர் இந்த பூமியில் வைத்திருக்கிறார். நாங்களும் ஒரு நாளில் கடினமாக கஷ்டத்தோடு பலவீனத்தோடு நாங்கள் இருந்தோம். ஆனால் அப்படியே இருக்கலை. அதுக்கு என்ன செஞ்சோம் அப்படின்னா, காலையில் அதிகாலையில் இருந்து ஜெபம் பண்ணுவோம். 4 மணிக்கு 3 மணிக்கு ஆண்டவர் சொல்லும் போதெல்லாம் எழுந்திரிச்சு ஆண்டவரிடத்தில் முழங்கால் படியிட்டு நாங்கள் ஜெபித்தோம். ஆண்டவர் ஒவ்வொன்றா மாற்றினார். ஆனால் ஆரம்ப நிலைனாக்கா, நான் பிரதரை காட்டில் முன்னாடி வந்துட்டேன். இராணுவத்திலேருந்து ரிட்டையர்ட் ஆகி வந்துட்டேன். 94 வந்துட்டேன். அப்போ எங்களுக்கெல்லாம் 700 ரூபா 1000 ரூபா தான் பென்ஷன். அதை வச்சு பிள்ளைகளை ஒன்றும் நடத்த முடியாது. ரொம்ப கடினமான சூழ்நிலை. ரேஷன் அரிசியை வாங்கி அப்படி இப்படி சமாளிப்போம். வாடகை கொடுக்கணும். அதெல்லாம் பெரிய காரியமாக இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்தோம், அவரை பிடித்து கொண்டோம். எங்கே போய் நான் வேலையில் ஜாயின் பண்ணணும், அங்கிருந்த எல்லாருலேயும் முதன்மையாக ஆண்டவர் என்னை கொண்டு வந்தார். அங்கே உயர்த்தினார், எல்லா இடங்களிலும் உயர்த்தினார். அதனால அதுக்கப்புறம் எனக்கு உயர்வு வந்து கொண்டே இருந்தது. இன்னைக்கு நான் கஷ்டத்தில் இல்லை, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். அநேகருக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கிறவனாக என்னை வைத்திருக்கிறார். உங்களையும் அப்படித்தான் வைத்திருக்கிறார், உங்களையும் அப்படித்தான் வைத்திருக்கிறார். விசுவாசிங்க. விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் நிச்சயமாக நன்மையை பெற்றுக்கொள்வான். ஒவ்வொரு நாளும் நீங்கள் நானும் அவர் வார்த்தையும் வசனத்தையும் அறிக்கை பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் வாளாகாமல் தலையாவீர்கள், கீழாகாமல் மேலாவீர்கள். நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், வெளியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். உங்கள் மா பிசைகிற தொட்டி ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அதுதான் ஆண்டவருடைய திட்டம். அதே போல் நீங்களும் பேசுங்க, அவர் பேசுறது போல பேசுங்க. அவருடைய வார்த்தைகளை உங்கள் இருதயத்தில் நிரப்புங்க. நிரப்ப 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 நீங்கள் உங்கள் இருதயத்திலிருந்து பெரிய காரியங்களை, அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். யோவானில் போட்டிருக்குல்ல, 2 யோவான் 2வது வசனத்தில் போட்டிருக்கு, உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயாக, எல்லாவற்றிலும் நன்றாயிருப்பாயாக. அப்போ அந்த ஆத்மா வளரணுனாக்கா வசனத்தையும் வார்த்தையும் அறிக்கை செய்து அதில் பலப்பட வேண்டும். நீங்கள் பலப்பட நீங்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பீங்க, நீங்கள் நன்றாக இருப்பீங்க, எல்லாவற்றிலையும் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஆகவே இதெல்லாம் நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறோம், ஜெயித்து கொண்டிருக்கிறோம். ப்ராக்டிக்கலாக செய்ததை தான் உங்களுக்கு சொல்கிறோம். நீங்கள் செய்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர், அவர் நல்லவர், நன்மையை மாத்திரம் செய்கிறவர். நம்ம இன்னைக்கு தியானித்த வசனங்களை திருப்பி நான் சொல்லி நான் முடிக்க இருக்கிறேன். வாயின் வார்த்தை சரியாக பேசுவதன் மூலம் ஜீவனை தெரிந்து கொள்கிறோம். கர்த்தர் என்னை குறித்து என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நம்புவது, நம்பிக்கையாக இருப்பது. வார்த்தையினால் என் இருதயத்தை
உள்ளான மனிதனை நிரப்புவேன். என் இருதயம் நல்ல இருதயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, விசுவாச வார்த்தையை அறிக்கை செய்வேன். ஒரு நாளும் ஒழுங்கின்மை, வெறுமை, இருளை இதை பேசாமல் வெளிச்சத்தை பேசுவேன். ஒரு நாள் நான் சூழ்நிலையை பேச மாட்டேன். ஒரு நாள் நான் சூழ்நிலையை பேச மாட்டேன். வார்த்தை என்னை பற்றி என்ன சொல்லியிருக்கிறதோ அதை நான் பேசுவேன். நான் வர வர விருத்தி அடைவேன், செழிப்படைவேன். அது மாத்திரம் இல்லை, தேவனுக்கு கீர்த்தியாக இருப்பேன். தேவனுக்கு கீர்த்தியாக இருப்பேன், மகிமையாக இருப்பேன். உங்களை பார்த்து மற்றவங்க வரணும். ஏதோ ஒரு கோயிலுக்கு போகிறீங்களே, நல்லா இருக்கிறீங்களே, சந்தோஷமாக இருக்கிறீங்களே, அதுக்கு வழி சொல்லுங்கள், நாங்களும் வர்றோம் அப்படின்னு சொல்லணும். அப்படி தான் வைத்திருக்கிறார். உங்களை ஸ்தானாதிபதியாக வைத்திருக்கிறார், நிருபங்களாக வைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் நானும் அப்படிப்பட்டவர்கள் என்பதை நம்ம உணர்ந்தவர்களாக ஒரு நாள் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவர் வார்த்தை வசனத்தை எழுதி கொடுத்துட்டாரு. அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பைபிள் வச்சுருப்பீங்க, ஒருத்தர் 2 பைபிள் கூட இருக்கலாம். ஆனால் பைபிளில் இருந்து பிரயோஜனம் இல்லை, அது உங்கள் இருதயத்தில் இருந்தால் தான் பிரயோஜனம். உங்கள் இருதயத்தில் இருக்கும்போது அது பலனை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆகவே ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக என்று உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு சின்ன ஜெபம் பண்ணி நான் பாஸ்டர் கரங்களில் கொடுக்குறேன். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. இம்மட்டும் உங்கள் வார்த்தைகளை நாங்கள் தியானித்தோம். உங்கள் கிருபையுள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானித்திருக்கிறோம். இது 30, 60, 100மாக ஆண்டவரே அருமையான தேவ ஜனங்கள் மேலே பலன் செய்வதாக, வார்த்தையை பிடித்து கொண்டு ஜெயிப்பார்களாக, வெற்றி வாழ்க்கை வாழ்வார்களாக, சுக வாழ்க்கை வாழ்வார்களாக, செழிப்புள்ள வாழ்க்கை வாழ்வார்களாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்கள ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. அருமையான பாஸ்டருக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுறோம். பாஸ்டர் அம்மாவுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுறோம். 2 பிள்ளைகளுக்காக, மருமக்களுக்காக, பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுறோம். ஆண்டவரே, சபையார் ஒருவருக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, விருப்பங்களை நிறைவேற்றுவீராக, உயர்ந்த ஸ்தானத்திலே வைப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் சகல கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். ஹல்லேலூயா. ஆண்டவர் அல்ல நம்முடைய வாக்கு தத்தத்தை வச்சே பேசினார். ஆமென். இந்த வருட வாக்கு தத்தத்தை மையப்படுத்தியே பேசிட்டு இருந்தார். ஆண்டவருக்கு நன்றி சத்தம். இப்படிலாம் கேட்க முடியுமா வாழ்க்கையில்? நினச்ச நாட்கள் இப்போ நினச்சி பார்க்குறேன். வார்த்தையே பேசிக்கொண்டே போகிறாரு. இந்த சபையை நம்ம எவ்வளோ நேசித்திருப்பார். ஆனால் உங்கள் வாயிலிருந்து நல்ல வார்த்தையை புறப்படும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நன்மையானதை நாம் புசிக்க வேண்டுமானால் பேதுரு எழுதுகிறாரு, தன் நன்மை ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் அபேட்சிக்கிற மனுஷன் யார்? ஹல்லேலூயா. தன் நாவை பொல்லாப்புக்கும், ஹல்லேலூயா, கபடத்துக்கு நீக்கலாக்கணும். நல்ல நாளை நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நம் வாய் என்ன பண்ணணும்? அடக்கி நம்ம பேச வேண்டும். நல்ல வார்த்தையை நம்ம பேச வேண்டும். ஹல்லேலூயா. உண்மையிலே சொல்கிறேன், நீ கர்த்தர் என்ற தேவ மனுஷனை அனுப்பி நம்மளை ஒரு விஷயம் இந்த வருஷத்தை கடைசி நம்ம பிரவேசித்திருக்கிறோம். கர்த்தர் நம்மளை வார்த்தைகளை சொல்லி சொல்லி நம்மளை உற்சாகப்படுத்தி இன்னைக்கு நான் பேசுனா மற்றவங்களுக்கு அழகாக அந்த 2 எங்கள் பாஸ்டர் பேச சொன்னாங்க. நான் பேசுறது மற்றவங்களுக்கு அதை எப்படி இருக்கணுமா? விசுவாசத்தை தூண்டி விடுகிறதா இருக்கணும், சந்தோஷப்படுத்த இருக்கணும், ஜீவனை கொடுக்கிறதா இருக்கணும். அப்படியாப்பட்ட வார்த்தையை நான் மறு உத்தரமாக பேசணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ நீங்கள் மற்ற இடத்துல நீங்கள் பேசும்போது மற்ற பேசும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் வார்த்தை ஒவ்வொன்றும் நீங்கள் என்ன பண்ண கவனமாக நாம் பேச வேண்டும். ஹல்லேலூயா. ரொம்ப மிகவும் பிளஸ்ஸிங்காக ஹல்லேலூயா இந்த நாளில் தேவன் நம்மளை தேவ மனுஷனை அனுப்பி நம்மோடு கூட பேசியிருக்கிறார் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வருஷத்தில் கடைசி இருக்கனால் நீங்கள் இப்போது 2 மாதம் இருக்குது, இன்னும் நல்ல விசுவாச அறிக்கை செய்யுங்க. ஹல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் தான் நல்ல ஒரு மருந்து. சோர்ந்து போகிற நேரமெல்லாம் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை அப்படியே வாசிக்கிறோம். விசுவாசத்தினால, விசுவாசத்தினால, விசுவாசத்தினால. ஹல்லேலூயா. அநேகரை போட்டு ஏனோக்கிலேருந்து ஆபேலேருந்து நம்ம வரிசையாக நம்ம வாசிக்கிறோம். அவன் விசுவாசத்தினாலே கர்த்தருக்கு நல்ல காணிக்கை கொடுத்தான் என்று பார்க்குறோம். ஏனோக்கு குறித்து நம்ம பார்க்குறோம். அப்போ நீங்களும் நானும்
அந்த விசுவாச வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். இந்த வருஷ வாக்கு தத்தத்தின்படியே பாருங்க, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்து திரும்பாமல் நான் விரும்பினதை செய்து நான் அதை அனுப்பின காரியத்தை வாய்க்கும்படி செய்வேன். ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அர்ப்பணிப்போமா ஆண்டவரே. ஒரு விஷயம் ஆண்டவரே, இந்த இடத்துலேருந்து நான் போகும்போது தகப்பனே, இனி என் வாயிலிருந்து என் இதயத்திலிருந்து அவிசுவாசமான வார்த்தை, பாவத்திலே பெரிய பாவம் என்ன தெரியுமா? அவிசுவாசமா பேசுவதானா. ஒரு ஊழியக்காரர் எழுதியிருக்கார் பத்திரிகையிலே, அவிசுவாச தேவனை நம்பாம நம்ம பேசுறதான் பெரிய பாவம் சொல்றார். அப்ப ஆண்டவரே, இன்று நான் தீர்மானத்தோட நான் இந்த இடத்தை விட்டு நான் போகிறேன். அல்லேலூயா. இனி நான் அவிசுவாசமா நான் பேச போவதில்லை ஆண்டவரே. நான் விசுவாசமா பேசுவேன். என் மனைவியை பார்த்து பேசுவேன், என் கணவனை பார்த்து பேசுவேன், என் பிள்ளைகளை பார்த்து பேசுவேன், என் கையின் சம்பத்து எல்லாவற்றையும், என் சபையை எல்லாவற்றையும் நான் விசுவாசமா நான் பேச போகிறேன். அப்போ நிச்சயமா நீங்களும் நானும் எதிர்பார்க்கிற அந்த புதிய இடத்தை நாம் சுதந்திரத்திக் கொள்வோம். ஹல்லேலூயா. அப்படியே செய்ய போறதுக்காக கர்த்தருக்கு நன்றி. இதை நீங்க மறந்துடாதீங்க. எவ்வளவு வசனங்கள் பாருங்களேன். அப்படியே தேவன் நமக்கு அப்படியே போவாஸ் காலத்துல ரூத்துக்கு தூவுன மாதிரி, அள்ளி தூவுன மாதிரி இன்னைக்கு எனக்கு கொடுத்து, இதுதான் நான் ரொம்ப பிரியமா இருப்பேன். நான் சாட்சி சொல்றேன் இன்னைக்கு கொடுத்த செய்திக்கு. அல்லேலூயா. ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. எனக்கே அது என்ன உயிர்ப்பிக்கிறதா இருந்துச்சு. அல்லேலூயா. உயிர்ப்பிக்கிற ஒரு காரியம். ஆண்டவரே, என்னை உயிர்ப்பியும். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்கிறது. உங்களுடைய வார்த்தையை அனுப்பி என்னை என்ன பண்ணும்? உயிர்ப்பியும் ஆண்டவரே. அருமையா ஜோசப் பாலச்சந்தர் வச்சு பாருங்க, ஒரு நல்ல பரிசுத்தவானோட நம்ம ஐக்கியம் வைக்கிறது அவர் வாழ்க்கையில் எவ்வளவு ஒரு உயரத்தில் கொண்டு போயிட்டாரு பாருங்களேன். அவங்க 3 பிள்ளைகளுக்கு 3 மகன்கள் தான். 3 பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னைக்கு பாருங்க, நல்ல ஐஸ்வர்யமா தேவனுக்கு. ஏன்னா ஒரு பரிசுத்தவானுடைய வார்த்தையை கனம் பண்றது, ஒரு ஊழியக்காரனோட ஐக்கியப்பட்டிருக்கிறதா ஒரு குடும்பத்துடைய ஆசீர்வாதத்துக்கு மூல காரணம் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. அன்னைக்கு ஆபிரகாம கூட அவன் லோத்து, அவன் நல்லதான் போயிட்டு இருந்தான். ஒரு நல்ல விசுவாச வாக்குத்தத்த பெற்றவனை என்ன பண்ணான்? ஃபாலோ பண்ணி போனான். ஆனால் அவன் தன்னுடைய சுய இச்சையில் அவன் திரும்பின சோதம் போனபடினால அவன் எல்லாம் இழந்து போனான் என்று நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு பரிசுத்தமான நம்ம ஒரு ஊழியக்காரனோட நம்ம ஐக்கியம் வைக்கும்போது, பரிசுத்தவான்களோட தேவ பிள்ளைகளோட நம்ம நல்ல ஐக்கியம் வைக்கும்போது நல்ல காரியங்களை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் அப்படியாக இந்த முடிவு ஜெபத்தை அருமையான பாஸ்டர் டெனிஸ் கையில் நான் கொடுக்க விரும்புகிறேன். அவர் முடிவு ஜெபத்தை செய்வார். நான் ஆசீர்வாதத்தை நான் கூறி முடிக்கிறேன். ஐயா வாங்க. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம்ப்பா. சர்வ வல்லவர் உள்ளவரே, சாவாமை உள்ளவரே, சகல கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, தூயாதி தூயவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை நம்பி வந்த ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதித்து அனுப்புகிறவர். இந்த நாளில் ஒவ்வொரு மேலும் உங்க கரங்களை வைத்து ஆசீர்வதித்து அனுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவங்க எல்லைகளை விரிவாக்குங்கப்பா. ஆண்டவரே, என்னென்ன காரியங்கள் அவங்களுக்கு தேவையோ அதெல்லாம் நீங்க செய்ய போறீங்க. எல்லைகளை விரிவாக்குங்க, சிந்தையில மாற்றுங்க, விரிவாக்கமாக சிந்திக்க என் கர்த்தர் பெரியவர், நான் எல்லாவற்றையும் சுதந்திரிப்பேன் என்ற ஆண்டவரே சிந்தை உண்டாயிருப்பதாக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, ஏதோ விண்ணப்பத்தோடு வேண்டுதலோடு வந்திருப்பார்கள் என்றால் அந்த விண்ணப்ப வேண்டுதலை ஆண்டவரை நிறைவேற்றித்தாங்க நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆண்டவரே கிருபைகளை தாங்க. ஒவ்வொரு மேலும் உங்க கிருபை உண்டாயிருப்பதாக கையிட்டு செய்யும் வேலைகளை ஆசீர்வதிங்கப்பா. செழிப்பை தாங்க, உயர்வை தாங்க, உயர்ந்த ஸ்தானத்திலே நிறுத்துங்க நாங்க ஜெபிக்கிறோம். இந்த சபை வர வர விருத்தி அடைவதாக. கண்ணீரோடு பாரத்தோடு இருக்கிற வெளியே இருக்கிற ஜனங்கள் இங்க வருவார்களாக என்று நாங்கள் ஸ்தோத்திரம் பண்றோம்ப்பா. நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லா இருளின் ஆதிக்கங்கள் விலகுவதாக, வெளிச்சம் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, நன்மை உண்டாவதாக, விசுவாசம் உண்டாவதாக என்று நாங்கள் ஸ்தோத்திரம் பண்றோம்ப்பா. நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பலவீனத்தோடு வந்திருப்பார்கள் என்றால் அவங்கள பலப்படுத்திட்டீங்க, சுகப்படுத்திட்டீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். அருமையான பாஸ்டருக்காக குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
வந்திருக்கிற அனைத்து ஊழியர்களுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை பயன்படுத்தினீங்க, வார்த்தையை தந்தீங்க, எல்லாம் உம்முடையது ஆண்டவரே. எங்களால் ஒன்றும் கூடாது, நாங்கள் உம்முடையவர்கள். உங்கள் கிருபையினால உங்களிடத்தில் நாங்கள் பெற்றதை நாங்கள் பேசுகிறோம். எல்லாமே சகல கனத்தையும் மகிமையும் உங்கள் ஒருவருக்கு மாத்திரம் நாங்கள் செலுத்துகிறோம். உங்கள் நாம மகிமைப்படணும்ப்பா. நீங்கள் பெருகணும், நாங்கள் சிறுகணும் ஆண்டவரே. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். சகல துதி கன மகிமை யாவும் உடைகள் அருமரட்சர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாகி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்னுணைக்கு பாதுகாப்பும் பராமரிப்பும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை பெறுந்த நம் அனைவரோடும் என்று சதா கலங்க நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சமாதானத்தோடு செல்ல கடவுள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்.